கொலை பண்ணதா சொன்ன அந்த சைக்கோ கில்லர் ஏன் சார் போகும்போது அந்த செல்போன் எடுத்துட்டு போயிருக்கூடாது? இது வரைக்கும் அவன் கொலை செஞ்ச இடத்துல இருந்து உயிரை தவிர வேற எந்த உடமையும் எடுத்துட்டு போகலன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த செல்போன் டெஃபினட்டா இங்கதான் சார் எங்கேயாவது இருக்கு. திரைக்கு வந்திருக்கிற இறுதி முயற்சி படத்தோட விமர்சனம். இறுதி முயற்சி என்ன? இறுதி முயற்சி என்ன? ஒருத்தர் சாவறதுக்கு முன்னாடி இறுதியா பண்ற முயற்சி. ஆனா சாவறதுக்கு தான் அவன் இறுதி முயற்சி பண்றான், அதுவும் குடும்பத்தோட சாவறதுக்கு அப்படின்னா அதுதாங்க அந்த படத்தோட கதை. ஏன் இறுதி முயற்சி பண்றாரு சாவறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கதை. என்ன கதை? ஒரு பிஸ்னஸ்மேன் ஜவுளி கடை வச்சிருக்கிறாப்புல. தன்னுடைய ஜவுளி தொழிலுக்காக ரஞ்சித், நம்ம பழைய ரஞ்சித், மறுமலர்ச்சி, இன்னும் பல படங்களில் பார்த்து ரசித்த ரஞ்சித் மீண்டும் வந்திருக்கிறாரு. இப்போ 2-3 படமாக வந்துட்டுருக்காரு. இதில் நடிச்சிருக்கிறாரு. ஏனுங்க அப்படின்னு தானே பேசுவார் அவர். கோயம்புத்தூர் பக்கம் அவருக்கு இல்லைங்களா, சேலம் கோயம்புத்தூர் பக்கம். ஸோ அந்த பாஷை தான் இந்த படத்துலையும். ரஞ்சித் தன்னுடைய ஜவுளி தொழிலுக்காக 80 லட்சம் ரூபா விட்டல் ராவ்கிட்ட கடன் வாங்குறாரு. கடன் கொடுத்த விட்டல் ராவ் இவர் திருப்பி கட்ட முடியாததுனால இவர் குடும்பத்தையே தட்டி தூக்க நினைக்கிறாரு. தட்டி தூக்குறதுன்னா மனைவியை அவர் அடைய நினைக்கிறார், அவருடைய தம்பி அடைய நினைக்கிறாரு, மகளை அவர் அடைய நினைக்கிறாரு. என்னடா படுபாவிகள்கிட்ட போய் கடன் வாங்கிட்டாரு ரஞ்சித்துன்னு நமக்கு பதைக்குது. எப்படியாவது கடன் அடைச்சிடலான்னு அங்கங்கே முயற்சி பண்ணுறாரு. எந்த முயற்சியும் பலன் நினைக்கல. அதனால் குடும்பத்தோட முதல்ல இவர் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணுறாரு, தூக்கு போட்டு. அதில் தப்பிச்சிடுறாரு மனைவி பார்த்ததுனால. அதன் பிறகு கத்தி எடுத்து மனைவி மகளை கொன்னுட்டு சாகலான்னு நினைக்கிறாரு. அதுவும் ஒரு சின்ன சத்தத்தால் தவறி போயிடுது. இது ஒரு பக்கம் கதைங்க. கடைசியில் இவர் இறந்தாரா, குடும்பத்தோடு இறந்தாரா, இல்லை இவர் மட்டும் தனித்து இறந்தாரா, இல்லை இறப்பிலிருந்து மீண்டாரா, கடங்காரன் என்ன பண்ணான், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு சைக்கோ கொலையாளி சிட்டியே கதிகலம் கடிச்சிட்டு இருக்காப்புல. அந்த சைக்கோ கொலையாளிக்கு இவங்க வீடு அடைக்கலமாக இருக்குது. அந்த சைக்கோ கொலையாளி ஏன் சைக்கோ கொலையாளியாக மாறினான், எதுக்காக எல்லாரையும் கொள்கிறான், இவங்க வீட்டுக்குள்ளார இருந்துட்டு சாவை தேடுற இவங்களை கொன்னானா, வாழ விட்டானா, இல்லை சாவின் பிடியில் இருக்கிறவங்களை பிழைக்க பாடுபட்டானா அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ல நினைத்து, கதையிலையும் திரைக்கதையிலையும் அந்த வித்தியாசத்தையும் விறுவிறுப்பையும் கொண்டு வந்த இயக்குனர் திரைக்கதையிலையும் கூட கொண்டு வந்துடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே காட்சிப்படுத்தலில் திருப்பி சாவறதுக்கே முயற்சி பண்ணுற மாதிரி. ஒரு பக்கம் தூக்கு போட்டு சாவ பார்ப்பார், அடுத்து கத்தி எடுத்து குத்தி சாவ பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மனைவிக்கு தெரிஞ்ச பிறகு விஷத்தை கலந்து சாவ பார்ப்பார். முதல் முறை பிரியாணியில், பிள்ளைகளுக்கு பிடித்த பிரியாணியில் விஷம் கலப்பார். அதை கண்டுபிடிச்சி மனைவி